வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்போ 750Bக்கும் இந்த மினி ஓடிடிஆருக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ ப்ளஸ் அக்யூரசி டெஸ்டிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக இந்த வீடியோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இதை இப்போ செக் பண்ணி ஏற்கனவே நான் வந்து டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டேன். அதோட ஃபீட்பேக்கை லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு லைவாக சில விஷயங்களை செக் பண்ணி அதோட அவுட்புட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் லைவாக இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஃபைனலாக இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கிடுவோம். கிட்டத்தட்ட 6 மடங்கு இதை விட இது ரேட் வந்து கூட இருந்தாலும் அக்யூரசிக்கு நம்மகிட்ட 750B தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அதுக்கு இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணியே உங்களுக்கு காட்டுதேன். நம்ம ஏற்கனவே செக் பண்ணதுலேயும் என்னென்ன ஃபீட்பேக் இருந்தது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெயினாக இந்த மினி ஓடிடிஆரை பொறுத்தவரை இவங்க கிளைம் பண்ணது 2 மீட்டரில் கட்டிருந்துன்னா கூட காட்டும் அப்படின்னு சொன்னதான் மெயினாக இவங்க கிளைம் பண்ணது. ஆனால் இதை நான் வந்து செக் பண்ணேன். 2 மீட்டர்லாம் வந்து கட்டிருந்தா காட்டலை. அதிகபட்சம் 15 மீட்டருக்கு மேலே, அதாவது 18 மீட்ரு 20 மீட்டர்லாம் கட்டிருந்தா காட்டுது. அந்த 18 மீட்டருக்கு உள்ள கட்டு வந்து காட்டலை. நான் செக் பண்ணும்போது கவனித்த விஷயம் உங்களுக்கு லைவாகவே இப்போ செக் பண்ணி கூட காட்டுதேன். இப்போ ஒரு 5 மீட்ரு பேட்ச் கார்டு வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதை எக்ஸ்போ 750Bயில் வந்து கொடுத்துருவோம். கொடுத்து இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து நான் பண்ணுதேன். அதுக்கடுத்து அதே 5 மீட்ரு பேட்ச் கார்டை வந்து இதுலேயும் கொடுத்து அதோட ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த 5 மீட்ரு கூட இன்னொரு 3 மீட்டர் சேர்க்கைக்கு தனியாக ஒரு பேட்ச் கார்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, கரெக்டாக எவ்வளோ காட்டுதுன்னா 4.9 மீட்ரு அப்படிங்கிறத கரெக்டாகவே காட்டுது. ஓகே, இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த மினி ஓடிடிஆரில் கொடுப்போம். ஓகே, ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து மினி ஓடிடிஆரை பொறுத்தவரை நான் வந்து இந்த ஆட்டோன்னு இருக்கல, பல்ஸு வித்து இந்த இதெல்லாம் வந்து செகண்டு எல்லாத்தையுமே சேஞ்சஸ் வந்து பண்ணியுமே நான் வந்து செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுதேன். உங்களுக்கு இந்த வீடியோட டைம் அதிகம் இருக்குங்கிறனால ஷார்ட்டாக செக் பண்ணி காட்டுது. ஆனால் நான் வந்து வேவ் லென்த்தை சேஞ்ச் பண்ணி இந்த பல்ஸு டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி செக் பண்ணாலும் இதே ரிசல்ட் தான் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து எதுவுமே காட்டலை. ஆனால் நீங்கள் மேப் படி பார்த்தா ஸ்டார்டிங்கில் டக்குன்னு இறங்கியிருக்குங்கிறத வச்சு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் ரிசல்ட்டில் எதுவுமே காட்டலை. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா கூட தெரியும், ஃபுல்லாக கோடு தான் காட்டுது. சரி, இப்போ இது கூட ஒரு 3 மீட்ரு பேட்ச் கார்டை வந்து இணைக்கேன். இப்போ டோட்டலாக 8 மீட்ரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது 20 மீட்டருக்கு மேலே உள்ள கட்டு தான் காட்டுது. அப்போ 20 மீட்டருக்குள்ள கட்டு இல்லைன்னு கட்டு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது மைனஸ் அப்படின்னு ஒன்றும் வந்து கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக லான்ச் கேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து உண்டு. அந்த லான்ச் கேபிளை யூஸ் பண்ணி, அதாவது பொதுவாகவே எங்கே ஓடிடிஆர் போட்டாலுமே ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் கேபிள் போட்டு அதுக்கடுத்து தான் அந்த லான்ச் கேபிளோட எண்டை தான் உள்ள கோரில் த்ரூ பண்ணியோ இல்லை பேட்ச் கார்டு போட்டோ அதுக்கடுத்து தான் பார்க்கணும் தான் கான்செப்ட். ஆனால் நம்ம ஆப்ரேட்டர் வந்து அதை வந்து பண்ணலை. இப்போ நம்ம சோலார் சைட்லலாம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு 1 கிலோமீட்டர் லான்ச் கேபிள் நான் வந்து தனியாகவே வச்சுருக்கேன். லான்ச் கேபிளுக்கு அடுத்து தான் நாங்கள் செக் பண்ணுவோம். அதாவது ஓடிடிஆர் 1 கிலோமீட்டருமே அந்த லான்ச் கேபிளில் தான் போவோம். அதுக்கு அடுத்து தான் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்டுகளே உள்ளே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இதான் கான்செப்ட். சரி, ஓகே, அதை பற்றி எதுவும் டீட்டெயிலாக தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 8 மீட்டரும் காட்டலை. ஓகே, இப்போது இதை அப்படியே எடுத்து எக்ஸ்போ 750Bயில் வந்து கொடுக்க. ஓகே, ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ 5 மீட்ரு பேட்ச் கார்டு ப்ளஸ்ஸு ஒரு 3 மீட்ரு. ஓகே, டோட்டால் 8.6ங்கிறதையும் கரெக்டாகவே காட்டுது. ஓகே, சரி, சரி இந்த மினி ஓடிடிஆர் எத்தனை மீட்டருக்கு அடுத்து தான் காட்டுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணதுக்கு நம்மகிட்ட ஏற்கனவே 20 மீட்டருக்கு நான் வந்து பேட்ச் கார்டு வந்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே கொடுத்து காட்டுதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லைவாக பார்த்துரும். இப்போ வந்து இது வந்து 20 மீட்டர் பேட்ச் கார்டு கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, ப்ராசஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த ஓடிடிஆரை பொறுத்தவரை நான் செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து கவனித்தேன். இதில் இருக்க செட்டிங்ஸ் எதையுமே மாற்றாமல் ஆட்டோலே வச்சு யூஸ் பண்ணால்
90% அக்யூரேட்டாகவே காட்டுது. நான் அதை செக் பண்ணும்போதே கவனித்தேன். அதாவது செட்டிங்ஸை மாற்றினா தான் தப்பாக காட்டுதை தவிர்த்து செட்டிங்ஸை மாட்டலைன்னா கரெக்டாக டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதில் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் பண்ணால் கரெக்டாகவே காட்டுது. ஓகே 21.44 அப்படிங்கிறத காட்டுது. இப்போ அதே பேட்ச் கார்டு அப்படியே எடுத்து உங்கூடையும் கொடுத்து பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தானே கரெக்டான அளவு காட்டுதாங்க நமக்கு தெரியும். ஓகே இப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்டைலிஷ் பென் வந்து உண்டு. அது வந்து நம்ம ஏற்கனவே இன்னும் இதில் இருக்கும் தொலைச்சாச்சு. ஸோ அதனால தான் கையில் டச் யூஸ் பண்ணுதே. சில நேரம் கரெக்டாக டச் வந்து வேலை செய்யலை. ஆனால் நான் இந்த இதில் யூஸ் பண்ணும்போது டச் வந்து உண்மையிலேயே ரொம்ப அக்யூரேட்டான டச். எனக்கு கைட்டை தான் டச் பண்ணுதேன். செம்ம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. இப்போ இது வந்து 19.8 அப்படின்னு காட்டியிருக்கு. இது 21.4 காட்டுது. ஒரு 2 மீட்டர் தான் வித்தியாசம். ஓகே சரி, இப்போ இதை ஏன் செக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு பேட்ச் கார்டில் செக் பண்ணுவீங்க, பேட்ச் கார்டுக்கு அடுத்தே கட் இருக்குது, அதாவது 6வது மீட்டரில் கட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். இப்போது இதுதான் உங்கள் கண்ட்ரோல் ரூமில் போட்டிருக்க ஒரு ஃபுல் பேட்ச் கார்டு. இந்த பேட்ச் கார்டை வந்து நீங்கள் ஓடிடிஆர் போடுதிய பேனலில் உள்ளே கட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த ஓடிடிஆரை பொறுத்தவரையில் என்ன காட்டும் அப்படின்னா எதுவுமே டிஸ்டன்ஸ் காட்டாது. டிஸ்டன்ஸ் காட்டலைனா கூட நீங்கள் ஓரளவு பக்கத்தில் ஏதோ கட்டிருக்கோன்னு கெஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம். இதே இது இதில் எக்ஸ்போ ஓடிடிஆரில் பொறுத்தளவுனா கரெக்டாக இத்தனை மீட்டரில் கட்டு அப்படிங்கிறத காட்டிக்கலாம். ஒரு 5 மீட்டருக்கு மேலே கட்டுருந்தனாலே பார்த்துக்கலாம். அது எக்ஸ்போ பொறுத்தளவு பெஸ்ட்டு. சரி, அப்போ இதில் வந்து இப்படி இருக்க, அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குது. நீங்கள் இப்போ இது 20 மீட்டருக்கு மேலே உள்ளது வந்து கரெக்டாக காட்டுது. அப்போ நீங்கள் ஒரு 20 மீட்டர் பேட்ச் கார்டு ஏற்கனவே வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே ஓடிடிஆர் கூட அந்த 20 மீட்டர் பேட்ச் கார்டு வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதில் ஒரு அடாப்டர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க. ஒரு எண்டை வந்து ஓடிடிஆரில் வந்து கொடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த ஓடிடிஆர் 20 மீட்டர் பேட்ச் கேபிள் வந்து எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும். இப்போது நீங்கள் செக் பண்ணக்கூடிய பேட்ச் கார்டு வந்து இந்த ஸ்லாட்டில், அதாவது இங்கே டேரெக்டாக கொடுக்க போய் இங்கே கொடுக்கிங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கிடுவோம். அதாவது லான்ச் கேபிள் கான்செப்ட் தான். என்ன 1 கிலோமீட்டர் லான்ச் கேபிள் போய் நம்ம வந்து 20 மீட்ரு பேட்ச் கார்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் விஷயம். அதாவது இது 20 மீட்டருக்கு மேலே தான் காட்டுறதுனால 20 மீட்டரை நீங்கள் யூஸ் பண்ண புது பேட்ச் கார்டிலே போயிடும். அதுக்கடுத்து இந்த 5 மீட்டர் தாண்டி கட்டிருந்தாலும் 25 மீட்டர்னு இதில் காட்டிடும். பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஈவன் டெட்ஸும் நம்ம கம்மியாக 20 மீட்டருக்கு மேலே காட்டுறதுனால நீங்களே ஒரு 20 மீட்டர் பேட்ச் கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே எங்கே ஃபால்ட் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக பார்த்துக்கலாம். ஸோ கம்மியாக காட்டுத பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன்ஸ் தான் இது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26.4 அப்படின்னு காட்டுது. அதாவது இது 21 மீட்டர் யாருனே காட்டுச்சு இந்த கேபிள். அப்போது எக்ஸ்ட்ரா 5 மீட்டர் பேட்ச் கார்டு போட்டிருக்கோம். அப்போது 26 மீட்டரை தாண்டி போகலை. அப்போ பேனலுக்குள்ள உள்ள கட்டு, அதாவது இந்த 5 மீட்டர் பேட்ச் கார்டுக்கு அடுத்து கட்டு இருக்குது. இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக மட்டுமே என்ன நடக்கும், எதுவுமே காட்டாது. இது வழியாக 20 மீட்டருக்கு முன்ன தள்ளி போடும்போது என்னென்னா இதுக்கு அடுத்து கட்டுருக்குங்கிறத கரெக்டாக காட்டிடும். அவ்வளோதான் விஷயம். இதை வந்து பேசிக்காக ஒரு 1 கிலோமீட்டர் லான்ச் கேபிள், இந்த 20 மீட்டர் போட்டிருக்க பேர் 1 கிலோமீட்டருக்கு லான்ச் கேபிள் மாதிரி சின்னதாக வெறும் கோர் மட்டும் இருக்கும். அதோட இமேஜ் இருந்தால் இதில் அட்டாச் பண்ணுவேன். அந்த மாதிரி போட்டு தான் செக் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு சின்ன 20 மீட்டர் பேட்ச் கார்டே போதும் நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா லான்ச் கேபிளோட ரேட்டே 3000-4000 இருக்கும். இது வந்து மொத்தமே 350 ரூபா தான். அதனால் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து என்னென்னா இது வந்து 2 மீட்டருக்கு மேலே கட்டிருக்குன்னு காட்டும் அப்படின்னு இவங்க சொன்னது வந்து கட்டாயம் இல்லை. நம்ம செக் பண்ணல 20 மீட்டருக்கு மேலே கட்டிருந்துன்னா கட்டாயம் காட்டுது. அது ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது 20,000 ரூபா, அது 1,20,000 ரூபா, 6 மடங்கு ரேட்டு இது கம்மி தான். கொடுக்க ரேட்டுக்கு இது நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த டெஸ்ட்டை பார்ப்போம். அடுத்த டெஸ்ட் வந்து ஓபிஎம் பவர் மீட்டரை பொறுத்தவரை +26 to -50 வரை பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் லைவாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிக்கல் பவர் கரெக்டாக காட்டுதா, எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓபிஎம் போர்ட்டில் வந்து கொடுத்தாச்சு. கரெக்டான வேவ்லென்த் வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன் 1550. ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தாச்சுன்னா எவ்வளோ பவர் வருது அப்படிங்கிறத காட்டும். 18.60 வரை காட்டுது. ஓகே, இதை அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். 18.10 வரை காட்டுது. ஓகே, அப்போ இது 19 dBm காட்டுங்கிறது 18 வரை இதிலையே காட்டுது. ஓகே, சரி, அதுக்கடுத்து அப்படியே ஓடிடிஆரையுமே செக் பண்ணி பார்த்துருவோம். ஓடிடிஆர் பொறுத்தவரை நம்ம ஃபைபர் ரூட்டே கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு இருக்குது. அதுலேயே ஓடிடிஆர் போட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓகே, ஓடிஆர் போர்ட்டில் கொடுத்தாச்சு. இது வந்து 11 கிலோமீட்டர் போவோம். ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து ஓடட்டு. நான் அடுத்து எக்ஸ்போ ஆடிட்டோரியம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில, இருந்தாலும் நான் ஸ்டூடியோ ரூம்லேயும் போய் உங்களுக்கு இதோட ரிசல்ட் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே போய் காட்டுதேன். ஓகே, டோட்டலாக 11 கிலோமீட்டர் வந்து போயிடுச்சு. இப்போ அந்த பேட்ச் கார்டை அப்படியே எடுத்து இதில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணிடுதேன். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் வீடியோக்காண்டி லைவாகவே செக் பண்ணி இதோட ரிசல்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்டூடியோ ரூமில் போய் இதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுதேன். டோட்டல் டிஸ்டன்ஸை பொறுத்தளவில் இந்த ஓடிடிஆர் வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், எல்லாமே கரெக்டாக தான் காட்டுச்சு, தப்பாக வந்து காட்டலை. தப்பாக சில டைம் காட்டுச்சு. எப்போ காட்டுச்சுன்னா கீழே இருக்கே இந்த செட்டிங்ஸு, இதை நான் வந்து அடிக்கடி மாற்றி செக் பண்ணி பார்த்தேன். அதாவது இந்த ஆட்டோவில் இருக்கிறத கிலோமீட்டருக்கு மாற்ற, இந்த இதை என்எஸ் மாற்ற, செகண்டை மாற்ற, அதை மாற்ற, இதை மாற்றன்னு நோண்டி எடுத்தேன். அப்போ தப்பாக காட்டுச்சு. மற்றபடி டிஃபால்ட்டாக இப்போ இருக்கும்போது ஸ்டார்ட் மட்டும் பண்ணோம்னா கரெக்டாக தான் காட்டுது. சரி, ஓகே. இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ காட்டியிருக்கு அப்படின்னா 11 கிலோமீட்ரு 3 மீட்டரோட நிற்கி. இது வந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் 997, 4 மீட்டர் தான் வித்தியாசம். சேமாக இதுவுமே 11 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஓகே, கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ண ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க. இந்த ரிசல்ட்டில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் டோட்டலாக 11 கிலோமீட்ரு 3 மீட்ரு 11 கிலோமீட்டர்னு காட்டுதுன்னே வச்சுக்கிடுவோமே. இதில் வந்து 10 கிலோமீட்டர் 997, ஒரு 3 மீட்ரு வந்து வித்தியாசம் இருக்குது. 3 மீட்ரு வித்தியாசம் வந்து ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் இல்லை. மெயினாக பெரிய வித்தியாசம் என்னென்னா, இப்போ இது 11 கிலோமீட்டரில் குறைஞ்சி 14 பாக்ஸ் கிடக்கு. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 4 பாக்ஸ் தான் கட்டுது. 1 400, 2 600, 4 400, 7 300, கிட்டத்தட்ட 4 பாக்ஸ் கட்டுது. டேரெக்டாக எண்டு வந்து போயிடுது. இந்த ஒன்று வந்து இதில் ஒரு சின்ன மைனஸ் தான். ஆனால் டோட்டலாக என்ன டிஸ்டன்ஸ் போகுது, எதுக்கு அடுத்து போகலைங்கிறத கரெக்டாக காட்டுது. ஒரு 4 மீட்டர் வித்தியாசம் இருந்தாலும் அக்யூரசி லெவல் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. சரி, அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இதில் வந்து இவ்வளோ ஜாயின் பாக்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து இவ்வளோத்தையுமே காட்டலை. சில இடத்துல வந்து கரெக்டாக காட்டலையா. அப்போ ஒருவேளை இதோட செட்டிங்ஸை மாற்றினா கரெக்டாக காட்டுமோ அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து 11 கிலோமீட்டர் போகுதுங்க நம்ம தெரியுமா. அப்போ 20 கிலோமீட்டர்னு செட் பண்ணி, அதுக்கு ஏற்ற என்எஸ்ஸை செட் பண்ணி, டயத்தை வந்து 180 செகண்டாக செட் பண்ணி சர்ச் வந்து பண்ணேன், அதாவது ஸ்டார்ட் வந்து பண்ணேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபுல்லாக டியூன் ஆகி முடிச்சுட்டு 0 அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இந்த ஓடிடிஆர் டெஸ்டிங் வந்து இத்தனை நாள் டெஸ்ட் பண்ணல. நான் சந்தித்த விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டோ கடைசியில் இருக்கா, அதான் நீங்கள் இதில் எதை மாற்றினாலும் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். செகண்ட் வந்து 30 செகண்டே வச்சுக்கலாம். இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு செட்டிங்ஸு, ஆட்டோ 30 செகண்ட் ஆட்டோ. இந்த வேவ் லென்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி எதையுமே மாற்றாமல் ஓடிடிஆருக்கு பேட்ச் கார்டை போட்டுட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% மேலே அக்யூரேட்டாகவே காட்டுது. என்ன ரிசல்ட் இருக்கோ, எந்த இடத்துல கட்டிருக்கு, லாஸ்ட் இருக்க இடத்தையும் கரெக்டாக காட்டுது. ஆனால் செட்டிங்ஸை நம்ம மேனுவலாக இது 10 கிலோமீட்டருக்கு தான் போவோம், இவ்வளோ என்எஸ் வைக்கணும், அதுக்கு ஏற்ற என்எஸ்ஸு, இந்த செகண்டெல்லாம் கூட்ட குறைக்க ஏதாவது மாற்றி வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 0 அப்படின்னு வந்துடுது. அதாவது ஃபுல்லாக ஓடி முடிச்சுட்டு இப்போ இதில் 11 கிலோமீட்டர்னு காட்டுதா, அது வந்து காட்டாமல் மொத்தத்துக்கு 0ன்னு போட்டு கோடாக போட்டு நின்றுது. அதாவது செட்டிங்ஸை மாற்றினோம்னா கரெக்டாக வேலை செய்யலை, டிஃபால்ட் செட்டிங்ஸில் கரெக்டாகவே வேலை செய்யுது. அதனால் நானுமே நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆர்வக்குள்ளாரில் ஒவ்வொரு செட்டிங்ஸையாக மாற்றி வேலையே செய்யலை, சம்மந்தம் இல்லாமல் காட்ட ஆரம்பிச்சிட்டு அது பிறகு எல்லாத்தையும் டிஃபால்ட்டுக்கு மாற்றி வச்சு வேலை பார்த்தோம்னா கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ அதனால் இந்த மாடல் யாரும் வாங்கினீங்க அப்படின்னாலும் டிஃபால்ட் செட்டிங்ஸு மிஷின் வரும்போது என்ன செட்டிங்ஸில் இருக்கோ அப்படியே பேட்ச் கார்டை போடுறீங்களா, யூஸ் பண்ணுதீங்களா, அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாகவே ஓடுது. சரி, ஓகே. கொடுக்க 20,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா, இதில் மெயினாக ஓடிடிஆர் இருக்க மாதிரி ஈவெண்ட் மேப்பும் இருக்குது. அது உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான விஷயந்தான். உங்களுக்கு அதை லைவாக போட்டு காட்டுதேன். ஈவெண்ட் மேப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு இமேஜாகவே ஜென்ரேட் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு சின்ன ஆப்ரேட்டருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் இது, எண்டு இது, இடையில கப்ளருக்கு அதுக்கு ஒரு இமேஜ், ஜாயிண்ட்டுக்கு ஒரு இமேஜ், இந்த மாதிரி தனித்தனி இமேஜஸாக இருக்கும்போது
பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேட்டருக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது புதுசாக ஓடிடிஆர் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க நார்மல் ஓடிடிஆரே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டுமே ரிசல்ட் வைஸு சேமாகவே காட்டுது, ஒன்றும் ரிசல்ட்டில் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. அதுக்கடுத்து மெயினாக என்ன பிடிச்சது, விஎஃப்எல் லைட்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒன்றும் நான் கூட டிஸ்டன்ஸு 10 மில்லிவாட்டாக இருந்தாலும் 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரை கூட விசிபிலிட்டி வந்து இருக்க தான் செய்யுது. இது வந்து ஸ்டார்டிங், இது டேரெக்டாக கட்டு தான், உங்களுக்கு வேறு இடத்துல போட்டதை விட வீடியோ இதில் வந்து அட்டாச் வந்து பண்ணுதேன். அதில் நல்லா இமேஜோடே காட்டும். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஓபிஎம்மை பொறுத்தவரையிலுமே நல்ல அக்யூரசி தான், ஒன்றும் மோசம்லாம் இல்லை, நல்லாவே ரிசல்ட் வந்து இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, ஓபிஎம் பொறுத்தவரை நம்ம ஓபிஎம் போர்ட்டில் போட்டுட்டு மற்ற பவர் மீட்டர்னா சொருவனோடனே வரும். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னே வேவ்லென்த்தையும் கரெக்டான வேவ்லென்த்தை செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வந்து கொடுங்க. ஸோ இது வந்து அரசு டிரான்ஸ்மிட்டர் சிக்னலு 1310, ஓகே. -10 வந்து வருது, ஓகே. இது வந்து செக் பண்ணக்காண்டி நான் -10 வந்து கொடுத்துருக்கேன், ரைட், ஓகே. ஷட் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கடைசியாக காட்டினதோட அப்படி பாஸ் ஆகி நின்றுது, ஓகேவா. திருப்பியும் இங்கே தேவைப்பட்டாலும் உள்ளே போய் கடைசி வேல்யூவை பார்க்க முடியுது. இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண தெரியும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 0 வந்து ஆயிரும். சரி, ஓகே. ஓபிஎம்மை பொறுத்தவரை அக்யூரசி லெவல் நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று ஒவ்வொரு டைமும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும், அந்த பிரச்சனை வந்து எனக்கு அது டக்குன்னு மாட்டினோடனே பார்க்கவே இல்லை. சரி, ஓகே. அது நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கும்போது அந்த மாடியூல் வந்து எனபிளே ஆகுது, அதனால தான் அது ஒரு விதத்தில் நல்லது தான், பவர் சேவிங்காகவும் இருக்கும், ஓகே. அதுக்கடுத்து விஎஃப்எல்லை பொறுத்தவரையும் தேவைப்படும் போது நீங்கள் ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். 10 மில்லிவாட்டாக இருந்தாலும் நல்லாவே இருக்குது. ஈவென்ட் மேப்பை பொறுத்தவரையும் ஓடிடிஆர் ரிசல்ட் இதுவும் சேமாகவே இருக்குது, அக்யூரசி ஓகே தான். லைட் சோர்ஸை பொறுத்தவரையும் உண்மையிலே சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதில் வந்து எல்எஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதாவது ஓபிஎம் மாதிரி ஓஎல்எஸ் அப்படின்னே ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு, ஆப்டிக்கல் லைட் சோர்ஸ். அதாவது இந்த போர்ட்டில் இருந்தே ஒரு 4 dBm 5 dBm ஆப்டிக்கல் பவரே வரும். அதை வச்சு லாஸ்ட் டெஸ்ட்டும் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனுமே இதில் வந்து இருக்குது. எல்எஸ்ஸும் இருக்குது, ப்ளஸ்ஸு லாஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஆப்ஷனும் இருக்குது. இது மேக்ஸிமம் நம்ம ஆப்ரேட்டர் யாரும் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ அதனால் நானும் இதை வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. தேவைப்படுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அது தனியாகவே டீட்டெயிலாக டெப்த்தாக அது எப்படி வேலை செய்யுது, எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறதையும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த டெஸ்டிங்கோட ஃபுல் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, 20,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா ஒரு சின்ன ஆப்ரேட்டர் வந்து கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணலாம். 20,000 ரூபா கொடுக்குற ரேட்டுக்கு உள்ள ஒருத்தான வேலைகள் வந்து செய்யுது. சின்ன இடத்துல வந்து அக்யூரசி வேணால் லைட்டாக மிஸ் ஆகுது. அதாவது இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 11 கிலோமீட்டருங்க இடத்துல 10 பாக்ஸ் கிடந்தாலும் 4 பாக்ஸு அப்படின்னு காட்டுது. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போயிடுது. அதாவது 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர்னா 8 கிலோமீட்டர், அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போயிடுது. அதுவும் எப்போ போயிடுதுன்னா, இந்த செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல், டிரான்ஸ்மிட் சிக்னலாக இந்த வேவ்லென்த்தை வேணால் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, மற்றபடி இந்த செட்டிங்ஸை எதையுமே சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா கரெக்டாகவே வேலை செய்யுது. அது இந்த டிவைஸில் தானா இல்லைனா நான் செக் பண்ண வர இந்த டிவைஸில் இதுதான் கரெக்டாக வேலை செஞ்சது. அதாவது செட்டிங்ஸை மாற்றினா தான் தப்பாக காட்டுது. மற்றபடி செட்டிங்ஸை மாற்றாமல் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு எத்தனை தடவை எந்தெந்த இடத்துல ஓடிடிஆர் போட்டாலுமே கரெக்டாகவே காட்டுது. ஃபீல்டுலேயுமே நிறைய இடத்துல போட்டு செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்து ஃபீல்டில் செக் பண்ணணும்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து இந்த இடத்துல இப்போ நல்லா பளிச்சுன்னு தருது. நைட் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால நல்ல ஓப்பன் வெயிலில் பார்க்கும்போது கொஞ்சம் கூர்ந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது எக்ஸ்போ பொறுத்தவரையிலுமே அந்த பிரச்சனை வந்து இருக்கும். அதை நாங்கள் இப்படி கை வச்சு மறைச்சி பார்த்துக்கிடுவோம். சேமாக அதேமாரி தான் இதுவுமே டிஸ்பிளே ஓப்பன் வெயிலில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. மற்றபடி ஆப்டிக்கல் போர்ட்டும் விஎஃப்எல் இதில் இம்பில்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். மேக்ஸிமம் அதை வந்து என்னை பொறுத்தவரை ஆப்டிக்கல் பவர் செக் பண்ணால் கம்மியான பவரில் செக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டேரெக்டாக இப்போ நான் செக் பண்ணக்காண்டி 19 dBm கொடுத்தேன். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்தமாதிரி ஓடிடிஆரோட இம்பில்டாக வருதுல நீங்கள் கம்மியான பவர் 10 dBm 8 dBm செக் பண்ணதுக்கு வேணால் வச்சுக்கிடுங்க. டேரெக்டாக 19 dBmலாம் கொடுக்கும்போது மாடியூல் கம்ப்ளைண்ட் ஆகி ஓடிடிஆரில் எதுவும் ஃப்யூச்சரில் ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிக பவரை எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிவிடுங்க, மற்றபடி கண்டினியூவாக யூஸ் பண்ணேன்டா. இதில் தான் செக் பண்ணலாமே அப்படிங்கிறக்காண்டி பவர் மீட்டர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணேன்டா. ஏன்டா வாரண்டி கிடையாது அப்படிங்கிறதுனால ஃபால்ட் ஆயிடுச்சுனாலும் உங்களோட காசு தான் வம்பா போயிடும், அதையும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னம்னா, அக்யூரசி வந்து ஓரளவு கொடுக்குற ரேட்டுக்கு ஒருத்தாவே இருக்குன்னே சொல்லலாம். நெகட்டிவ் என்னென்னா வாரண்டி கிடையாது, அது ஒரு நெகட்டிவ் தான். அது மாதிரி வாரண்டி இல்லை அப்படிங்கும்போது சர்வீஸ் சப்போர்ட்டும் கட்டாயம் இருக்காது.
உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்றைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டைப்பு தான். அதுக்கடுத்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தூர போட்டு புதுசு வாங்கிக்கலாம். ஏன்னா எக்ஸ்போ 750 எக்ஸ்போக்கு போகும்போது 1,20,000 1,50,000 2 லட்சம் 3 லட்சம் வரலாம் மாடல் இருக்குது. ஸோ அவ்வளோ பட்ஜெட் என்னால் போக முடியாதுங்கவங்க இந்த மாதிரி ஓடிடிஆரை கூட வாங்கிக்கலாம். ஒரு 2 வருஷம் உழைச்சினாலும் மறுபடியும் ஃபால்ட் ஆனாலும் மறுபடியும் அன்னைக்கு ரேட்டுக்கு எது புது மாடலாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை பட்ஜெட்டுக்குள்ளே ஓகே தான். 20,000 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை. ஓரளவு ஒரு 90% நல்லாவே காட்டுது. ஸோ யார் வாங்கினாங்கன்னா செட்டிங்ஸை மாற்றாமல் யூஸ் பண்ணுங்கள், என்னோடய சஜஷன். அவ்வளோதான். அதுக்கடுத்து வேறு என்ன பாசிட்டிவ்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதும் பாசிட்டிவ். சும்மா செல்ஃபோன் மாதிரி கையில் வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாகவே இருக்குது, கேரி பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து டச்சோட சென்சிட்டிவ் பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா நான் நிறைய ஓடிடிஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சென்சிட்டிவ் வந்து இந்த மாதிரி இருக்காது. சில ஓடிடிஆர்லாம் இந்த இப்படி ஓரமாக தொடுதோம்னா உங்குடி உள்ளது ஓப்பன் ஆயிரும். அதாவது இதை தொட்டோம்னா உங்குடி உள்ள எல்இடி போய் ஓப்பன் ஆகும். ஆனால் இது வந்து கரெக்டாக எந்த இடத்துல தொட்டாலுமே கரெக்டாக தேவையானது இந்த 4 எட்ஜஸில் தொட்டால் கூட கரெக்டாகவே ஓப்பன் வந்து ஆகுது. தேவையானது வந்து கரெக்டாக அந்த டிஸ்பிளேயோட கேலிப்ரேஷன் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா மற்ற ஓடிடிஆர்லாம் செக் பண்ணல, இது வந்து என்னோடய ஃபீட்பேக்கு டிஸ்பிளே வந்து உண்மையிலே நல்லாவே கேலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே தான் இருந்தாலும் அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. அதுக்கடுத்து டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்கதும் உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான். எங்கேனாலும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கப்புமே நல்லாவே நிற்கி. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய ஃபீட்பேக்கை பொறுத்தல கொடுக்குற ரேட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.